தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கடகராசி பராபவ தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள். இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்? கடகராசிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, ரொம்பவே சொல்லலாம், ரொம்பவே சொல்லலாம். அவ்வளோ கஷ்டம், சொல்ல முடியாத கஷ்டங்களை அனுபவிச்சிட்டிங்க. இதன் பிறகாவது ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை அனுபவிக்க முடியுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக அனுபவிக்க முடியும். நல்ல ஒரு மாற்றங்கள் தான். என்னென்னா, சனியுடைய தலையிடுதல் கிடையாது. சனி ஒரு 7.5 வருஷத்துக்கு உங்களை விட்டு விலகிட்டார். இதன் பிறகு நடக்கக்கூடியது தசாபுத்தி மட்டும்தான். தசாபுத்திக்கு என்ன பலன்களோ அந்த பலன்களை மட்டும்தான் உங்கள் சுய ஜாதகத்துக்கு இந்த கோச்சார பலன்கள், கோச்சார கிரகங்கள் தரும். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த சனி பகவானுடைய நகரவு பார்த்திங்கனாக்கா, ராசிக்கு 9ல் 8ஆம் அதிபதியோட நட்சத்திரம் உத்திரட்டாதி, அதாவது அவரோட நட்சத்திரம். 7ஆம் அதிபதியோட நட்சத்திரம் உத்திரட்டாதி, அதாவது சனியுடைய நட்சத்திரம், சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. இன்னொன்று, ராசிக்கு விரையாதிபதினு சொல்லக்கூடிய 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். இந்த 2 நட்சத்திரத்தில் தான் இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு இந்த வருஷம் ஃபுல்லாகவே, அதாவது இந்த வருஷத்தில் பிறக்கக்கூடிய ஏப்ரல் மாதத்துலேருந்து அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் இந்த இடத்துல தான் இருக்கார் சனி பகவான். அந்த நகர்வுகள் சனி பகவான் பார்க்கக்கூடிய இடத்துல 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை, அந்த பார்க்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அதாவது தனுசு ராசியிலையும் ரிஷப ராசியில், இன்னொன்று கன்னியா ராசியில், இந்த 3 இடங்கள் ப்ளஸ் சனி நகரக்கூடிய இடங்கள், இந்த இடங்கள், இந்த 4 இடங்களில் கடகராசிக்கு இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன வயதில் இருக்கிறீங்களோ அந்த வயதுக்கு என்ன தசா புத்தி நடக்குதோ அந்த தசா புத்தி, ஒன்று தசாநாதன் இருந்தாலோ இல்லை புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இருந்தாலோ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுக்கும், அவ்வளோதான். மற்றபடி சனி பார்வையில் தசா நடத்தக்கூடிய கிரகங்கள் இல்லை, சனி நகரக்கூடிய இடத்துல தசா நடத்தக்கூடிய கிரகங்கள் இல்லை, புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இல்லை பார்க்கக்கூடிய இடங்கள்லையும் அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள், உங்களுக்கு என்ன புத்தி நடக்குதோ அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இல்லைனாலும், தசா நடந்தாலும் அந்த தசா நடத்தக்கூடிய கிரகங்கள் இல்லைனாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை. கண்டிப்பாக இந்த 4 இடங்களில் மட்டும்தான் கனெக்ட் ஆகும். இது தவிர்த்து தசா நடத்தக்கூடிய கிரகமும் புத்தி நடத்தக்கூடிய கிரகமும் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது, அருமையாக இருக்கும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய விடுதலை அப்படின்னு சொல்லலாம். இப்போது தசா புத்தி ரீதியாக பார்த்தோமானால் முதல்ல புதன் தசையிலிருந்து பார்ப்போம். புதன் தசை இந்த கடகராசிக்கு விரையாதிபதினு சொல்லக்கூடியவர், 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த புதன் தசை இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. ஆனால் இது எந்த வயது காலகட்டத்தில் வரும்? ஏன்னா வயதை நம்ம மென்ஷன் பண்ணியே ஆகணும். புதுசாக வியூவர்ஸ் வராங்கனாக்கா அவங்களுக்கு புரியாமல் இருக்கு இல்லையா, அதனால் நம்ம எல்லா வீடியோவிலும் இந்த வயசு சொல்லியே ஆகணும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் தசை அப்படிங்கிறது 22 வயசுலேருந்து 39 வயசு வரைக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு 3 வயசில் ஆரம்பிக்கலாம். ஒரு சில பேருக்கு தசா புத்தி இருப்பு பொறுத்து, அதாவது பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 3 வயசில் ஆரம்பித்து 34 வயசுக்குள்ளே, அதாவது முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி இல்லை 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, அந்த 4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் 3 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் புதன் தசை நடைமுறைக்கு வரும். ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு பிறப்பு தசையே அந்த தசாபுத்தி இருப்பே புதன் தசை தான். இந்த விரையாதிபதி தசை 3 குடையவன் தசை. இது நன்மை செய்யுமானா செய்யாது, இல்லைன்னு சொல்ல. இன்னொன்று, படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் படிப்புங்கிறது அவ்வளோ கெடுபலன்களை கொடுக்காது. ஏன்னா 22 வயசுக்குள்ளே, 22 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பில் ஓரளவுக்கு மாற்றத்தை பார்க்கலாம். வேலை வாய்ப்பு அப்படின்னாக்கா புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு ஒரு சில மாற்றங்கள் உண்டு. ஏன்னா சனி விடுதலை ஆகிட்டார் இல்லையா, ஒரு வருஷம் ஆச்சு. இப்போ முடிஞ்ச அளவு உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு தன்னம்பிக்கை பிறந்திருக்கும். எடுக்கக்கூடிய முடிவுகள் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். நிறைய பேர் சொல்கிறாங்க நல்லாயிருக்கும் 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 அப்படின்ட்டு. கடகராசிக்கு மேன்மைப்படுத்தியே சொல்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. இது சனி விடுதலை ஒன்று, எல்லா வருஷம் சொல்கிறது தான் இதெல்லாம். ஏன்னா உங்களுக்கு தசாபுத்தி சப்போர்ட் பண்ணும். ஒரு சிலருக்கு மறைமுக ஸ்தானத்தில் 3, 6, 10, 11 இருந்துச்சுன்னா அந்த புதன் தசை அப்படிங்கிறது நன்மை செஞ்சிடும். மறைமுகத்தில் இல்லை அப்படின்னாக்கா, நேரடி வலுப்பெற்று இருந்தால் இந்த தசைங்கிறது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். எது ரீதியானாக்கா, வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு
தடுமாற்றங்களை கொடுக்கும். ஆனால் கிடைச்சிரும். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு சனியுடைய தலையிடுதல் இல்லை அப்படின்றதுனால இந்த வருஷம் நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள், நல்ல ஒரு மாற்றங்கள் கன்ஃபார்மாக உண்டு. குரு ஜென்ம ராசிக்கு வரதுனால ஒன்றும் பயப்பட தேவையில்ல. பெரிய கெடுபலன்களை பண்ண மாட்டார். ஏன்னா இந்த ராசிக்கு வந்து 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய யாராருக்கெல்லாம் நோய் நொடி பிரச்சனைகள் இருக்குது, உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, மருத்துவ செலவுகள் இருக்குது, வீட்டில் அதாவது அப்பா அம்மாவுக்கு மருத்துவ செலவுகள், இது எல்லாமே இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் குறையும். கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்காது. திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா திருமணம்லாம் சக்ஸஸ் ஆகும். திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். இது வந்து புதன் தசையில் டோட்டலாகவே உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அவயோக தசை தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது வரைக்கும் கெடுத்ததெல்லாம் சனி தான். அவர் தான் போயிட்டார் இல்லையா. இதுக்கப்புறம் ஒரு 7.5 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 7.5 சனி வரும் பார்த்தீங்களா. அப்போ தான் உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பார். அது வந்து உங்கள் சுய ஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து, அந்த தசையை பொறுத்து. நல்ல தசையாக இருந்தால் நல்லது கொடுக்கும். ஆனால் அஷ்டம சனியில் பண்ணது மாதிரிலாம் பண்ணாது. அது மாதிரி நிறைய இருக்குது அதில். அடுத்து கேது தசை. இந்த கேது பகவான் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து 40 to 46. அதே மாதிரி பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 20 வயசுலேருந்து 42 வயசு வரைக்கும். ஆயிலி நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி இருப்பை பொறுத்து. இப்போ 1 வயசு வரைக்கும் தான் தசாபுத்தி இருப்பு இருக்குன்னு வச்சிங்களேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா 8 வயசு வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு 1 வயசுலேருந்து கூட ஒரு சில பேருக்கு ஆரம்பிக்கலாம், இல்லை 3 வயசுலேருந்து கூட ஒரு சில பேருக்கு ஆரம்பிக்கலாம். உங்களுடைய சுயஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து 22 வயசு வரைக்கும் இருக்கும் இந்த கேது தசையானது. இப்போ கேது தசை, இந்த கேது பகவான் ராசிக்கு வந்து அவயோகம் செய்யக்கூடிய வீடு அப்படின்னாக்கா சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டு. சுக்கிரனோட வீடு தவிர்த்து இப்போ சனியோட வீட்டில் இருந்தாலும் கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டு. 2 இடம் தான் உங்கள் சுய ஜாதகத்தில். ஏன்னா சுக்கிரன் சனி இந்த 2 வீட்டில் இந்த கேது பகவான் இருந்து தசை பண்ணிச்சுன்னா ப்ராப்ளம் மீன்ஸ் எது அப்படின்னாக்கா, ஒன்று உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும், இல்லைன்னா திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுக்கலாம். அது மட்டும்தான். இன்னொன்று வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் கிடச்சிரும். வேலை நல்லாயிருக்கும். வேலையில் வந்து நல்ல ஒரு மாற்றங்கள், வேலையில் இருக்கிறவங்களுக்கு உயர் பதவி, அது மாதிரிலாம் அந்த ப்ரொமோஷன்லாம் கிடைக்கிறது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஆயிலி நட்சத்திரக்காரர்களுக்கு வராது. இது வந்து குழந்தை பருவத்தில் வந்துடும். அதாவது 22 வயசுக்குள்ளே வரதுனால ஆயிலி நட்சத்திரம் தவிர்த்து பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பாக இருக்கும் அந்த கேது தசைங்கிறது. நல்லாவே இருக்கும் அந்த கேது தசை. அதாவது வேலையில் மாற்றம், வேலையில் வந்து இடமாற்றங்கள், அது மாதிரி புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கும் வேலை வாய்ப்பு உண்டு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வேலையில் இது வரைக்கும் மேலதிகாரிகள் தொந்தரவுகள் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா, திருமணம் சக்ஸஸ் ஆகும். இப்போது திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் நெருக்கடிகளை கொடுக்கும் இந்த ஆண்டு. அதை பார்த்துக்கணும் மெயினாக. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா வேறு எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி, சனி சுக்கிரன் தவிர்த்து வேறு எங்கேருந்து தசை பண்ணாலும் உங்களுக்கு நன்மையே நடக்கும் இந்த கேது தசையில் இருக்கிறவங்களுக்கு. யாருக்காவது மருத்துவ செலவுகள்லாம் இருந்துச்சுனாக்கா அந்த மருத்துவ செலவுகள் குறையும். நிறைய அலைய வச்சுருக்கோம். அந்த கேது தசையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய அலைச்சல் அதிகமாக இருந்திருக்கும். வேலை ரீதியாகவோ மன உளைச்சல் நிறைய இருந்திருக்கும். அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து சுக்கிர தசை. சுக்கிரன் சொல்லவே தேவையில்லை. இந்த கடகராசிக்கு வந்து படாத பாடு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தது எதுனாக்கா சுக்கிர தசை தான். சுக்கிர தசையை கடந்து வந்தவங்களை கேட்டாலே தெரியும். திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் சுக்கிர தசை தான் அதிகமாக பண்ணும். என்னென்னா 20 வருடங்கள் சுக்கிர தசை. அந்த 20 வருடங்களும் படாத பாடுபடுத்தி விட்டுரும். இது எந்தெந்த வயசுலாம் வரும் அப்படின்னாக்கா புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 46 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 27 வயசுலேருந்து 62 வயசு வரைக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து தசாபுத்தி இருப்பை பொறுத்து 27 வயசுலேருந்து 62 வயசு வரைக்கும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வரும். ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து ஒரு 10 வயசுலேருந்து 42 43 வயசு வரைக்கும் உங்கள் ஜாதகத்தை பொறுத்து, உங்கள் வயசுக்கு பொறுத்து இந்த சுக்கிரதசை அப்படிங்கிறது வரும் ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு. இப்போ 10 வயசுலேருந்தே வருதுன்னாக்கா சொல்லவே தேவையில்ல. 22 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல. 22 வயசுக்கு மேலே சுக்கிரதசை இருக்குது அப்படின்னாக்கா 66 வயசு வரைக்கும், 22 வயசுக்கு மேலே 66 வயசு வரைக்கும் இந்த சுக்கிரதசைங்கிறது இது வரைக்கும் பாடாப்படுத்திச்சு. ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துச்சு. இப்போ வந்து மறைமுக சுப தொடர்பில் இருந்தால் கூட 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் இருந்து தசை பண்ணியிருந்தா கூட சுக்கிரன் ஓரளவுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துருக்கும். ஒரு நல்ல வேலையில் இருந்திருப்பீங்க. ஆனால் வேலை வளர்ச்சி இருந்திருக்காது. வேலைங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ப்ரொமோஷனே இல்லை சார், பெரிய வளர்ச்சி இல்லை. நீங்கள் வந்து ஒரு 2 லட்ச ரூபா சம்பளத்தில் இருக்கிறீங்கனாக்கா அந்த 2 லட்ச ரூபா சம்பளத்தில் 20 வருஷமாக வச்சுருக்கோம். அது எப்படி தான் வச்சுருக்குன்னே தெரியல. அது ஏன் தான் அப்படி பண்ணுதுன்னு தெரியல. அந்த சுக்கிரதசைங்கிறது பெரிய வளர்ச்சிகளை கொடுக்காது. அதாவது ப்ரொமோஷன் எதிர்பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொமோஷன் கிடைக்குது. 20 வருஷமும் ஒரே வேலையில் இருக்க போகிறதில்ல, 20 வருஷமும் ஒரே கம்பெனியில் இருக்க போகிறதில்ல. சொல்கிற ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ஏன்னா ஒரு கம்பெனியில் சேர்ந்து ஒரு 10 வருஷம் ஆயிருக்கு, 7 வருஷம் ஆயிருக்கு, எந்த ஒரு ப்ரொமோஷனும் இல்லை அப்படின்னாக்கா அது சுக்கிரதசையாக மட்டும்தான் இருக்கும். வளர்ச்சிகளே கொடுத்துருக்காது.
அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்போ வந்து ஜென்ம ராசிக்கு குரு வரார், ஓரளவுக்கு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்னொன்று, சனி பார்க்கக்கூடிய இடத்துல சுக்கிர பகவான் இருந்தால் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இல்லைனாக்கா இடமாற்றங்கள், இல்லைனா வேலை சேஞ்சஸ் ஆகிறதெல்லாம் இப்போ நடக்கும். சனி பார்க்கக்கூடிய இடம்னாக்கா ரிஷபராசியில், இப்போ ரிஷபராசியில் வந்து சனி 3ஆம் பார்வையை பார்க்குறார். இப்போ ராசிக்கு 11ல் இருந்து தசை பண்ணுற மாதிரி அப்படி பார்த்தா சுக்கிரன் உங்கள் சுய ஜாதகத்தில் லக்னம் என்ன லக்னமானா இருக்கட்டுமே இப்போ வந்து வேலை மாற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி சனி பார்க்கக்கூடிய இடம்னா கன்னியா ராசியில் இருந்தால் வேலை மாற்றத்தை கொடுக்கும். ஆனால் வந்து உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் கொடுக்கலாம் அந்த கன்னியா ராசியில் இருந்தால். தனுசில் இருந்தால் அங்கே ஒரு சொந்த நட்சத்திரம் இருக்குது, அவரோட நட்சத்திரம் எது, இந்த சுக்கிரனோட நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தையே பார்க்குறதும் இப்போ சுக்கிரன் அங்கே இருந்தார்னா உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். வேலை மாற்றம் கன்ஃபார்மாக உண்டு, வேலையில் வந்து ஒரு சேஞ்சஸ் கன்ஃபார்மாக உண்டு. நல்லபடியாக போயிட்டுருக்கு, நான் ஏன் சார் வேலை மாற்றணும்னு கேட்காதீங்க. ப்ரொமோஷன் அது மாதிரி, இல்லைனாக்கா வேலையில் கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும். அது மாதிரி தொழில் செய்யக்கூடிய நபர்கள் அந்த கடன் பிரச்சனை தீர்றது, மணி லாக்காக இருந்தால் அந்த மணி திரும்பி வர்றது, பண வரவுகளை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சனி பார்க்கக்கூடிய இடத்துல, ஏன்னா சுக்கிரன் வந்து பகை கிரகம் கிடையாது, சனி பகவானுக்கு நட்பு கிரகம், அதனால் வந்து நல்ல ஒரு மேன்மையை கொடுப்பார். இந்த ராசிக்கு பகை கிரகம் தான், சனி பகவானும் சுக்கிரனும் வந்து பகை கிரகம் தான், அதனால் வந்து கெடுத்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இன்னொரு 7.5 வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து ப்ராப்ளத்தையே கொடுக்காது, பெருசாக கஷ்டத்தையே கொடுக்காது. உங்களுக்கு வந்து அவர்கிட்ட இருந்து விடுதலை அப்படின்னு சொல்லலாம் 7.5 வருஷத்துக்கு. இதன் பிறகு நடக்கக்கூடிய பார்ட் வேறு. இதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ வளர்ச்சிகளை கொடுக்கும் சுக்கிரதசை. எந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துச்சோ, ஒரு வேலை மாற வைக்கும், அந்த வேலையில் நல்லா இருக்க வைக்கும். என்னதான் இருந்தாலும் நீங்கள் தான் அவங்க சுய முயற்சியை நீங்கள் போடணும். சுக்கிரதசையில் வந்து அவங்களா கொடுப்பாங்களா, ஒரு ப்ரொமோஷன் கொடுப்பாங்களா அப்படின்னு பார்க்கக்கூடாது. நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி முன்னுக்கு வரீங்களோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். சுக்கிரதசையில் மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா திருமண வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த வயசில் இருந்தாலும் சரி, திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும், திருமண வயசில் இருந்தால் திருமணமாகவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்படி பார்த்தாலும் நீங்கள் சுக்கிரதசையில் இருக்கிறவங்களுக்கு கணவன் மனைவியாக இருக்கிறீங்கன்னா ரொம்ப அனுசரித்து போகிறது தான் நல்லது. ஒருத்தருக்கு ஒருத்தர் கெமிஸ்ட்ரியே ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, அவங்க ஒன்று சொல்லுவாங்க, அது ஏற்கு மாறாக இருக்கும், அது வேறு மாதிரி கொடுத்துரும். உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து ராகு கேதுவோடு சேர்ந்தால், இல்லை அவயோக நட்சத்திரம் ஏறினா, அஷ்டமாதிபதி நட்சத்திரம் ஏறினா, இந்த சுக்கிர பகவான் சும்மாவே விடாது, நிறைய பிரச்சனைகளை உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க, அதாவது ஆப்போசிட் மீன்ஸ் என்னென்னா நிறைய பிரச்சனைகளை உங்களோட குடும்பத்தில் இருக்காங்க இல்லையா பார்ட்னர், அவங்க மூலிமா நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது அவயோக கிரக நட்சத்திரம் ஏறினா மட்டுமே, அது ஏறலைன்னா அதை பற்றி நம்ம பேசவே தேவையில்ல. சுக்கிரதசை அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும், நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்து சூரியன், சந்திரன், செவ்வாய் தசைகள், இந்த 3 தசை சிறப்பு தான். ஏன்னா இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய தசைகள். இதில் யாராருக்கெல்லாம் வேலை பிரச்சனை இருந்ததோ அந்த வேலை பிரச்சனைகள் தீரும், யாராருக்கெல்லாம் உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததோ அது எல்லாமே தீரும். கடன் பிரச்சனை, இன்னொன்று வந்து மணி லாக் ஆகி வராமல் இருக்கிறது இல்லையா, இப்போ பணம் வரும், சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள், உடல்நலம், நோய் நொடி எல்லாமே நான் சொல்லிட்டேன். டோட்டலாகவே இந்த சூரிய சந்திர செவ்வாய் தசைகள் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த சூரிய சந்திர செவ்வாய் தசைகள் எந்த வயசில் வரும் அப்படின்னாக்கா, புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 66 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும், பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு 47 வயசுலேருந்து 85 வயசு வரைக்கும், ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு 28லேருந்து 65 வயசு வரைக்கும். இத்தனை வருஷமா அப்படின்னு கேட்காதீங்க. இப்போ வந்து சூரிய தசைங்கிறது 6 வருஷம் தான், சந்திர தசை அப்படிங்கிறது 10 வருஷம் தான், செவ்வாங்கிறது 7 வருஷம் தான். இந்த 23 வருடங்கள் இருக்கு இல்லையா சூரிய சந்திர செவ்வாய் தசைகள், இது வந்து தொடர்ச்சியாக நல்லா இருக்கும், அப்படியே வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்கும்னு எடுத்துக்கலாம். எவ்வளோ தான் சுக்கிர தசையில் நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும். இந்த சூரிய சந்திர செவ்வாய் தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை அப்படின்னு எடுத்துக்கலாம். சந்திர தசையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பிரச்சனை, ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். இதுக்கு வந்து தனித்தனியாக நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் நீங்கள் பார்க்கலாம். கடகராசியில் இருக்கக்கூடிய இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நன்றி.